சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜோதிடத்துல பொதுவா இந்த ஆயுள் கணிப்பு அப்படின்ற விஷயம் வந்து, அதுக்குன்னு ஒரு கணிதம் இல்லன்னு சொல்றவங்க இருக்காங்க. அத பார்க்கக்கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு கணிதம் இருந்திருந்தாலும் பார்க்க வேண்டாம். நம்ப அத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில முழுக்க முழுக்க எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட கணிப்பு பத்தி நம்ம கேட்க மாட்டோம். ஆனா தீர்க்காயுள், அற்பாயுள், மத்திம ஆயுள் சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. ஆமா. அத வந்து எப்படி நம்மளோட ஜோதிட முறையில வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியும்? அது வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி சொல்லலாங்கம்மா. ஆனா அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் அல்லது ஒரு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலயுமே காயின்ல 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா? நல்லது, கெட்டது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கர்ம ஜோதிடம், நம்மளுடைய மரபணு கர்ம ஜோதிடத்துல இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் அது அது வந்து பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அற்ப ஆயுள்ல வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல. சில குழந்தைகள் வந்து இப்போ பிறந்த உடனே இறக்குறது, ஒரு 6 மாசத்துல இறந்து போறது, 8 வயசுக்குள்ளேயே இறந்து போறது, 30 வயசுக்குள்ளேயே இறந்து போறது, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 30-40 வயசுக்குள்ளே இறந்து போறவங்க நம்ம அற்ப ஆயுள்னு சொல்றோம் இல்லைங்களா? பிறந்ததுல இருந்து. அந்த மாதிரி அற்ப ஆயுள்ல இறந்து போறவங்க இது ஒரு கேட்டகரி. மத்தியம ஆயுள் விட்டுருங்க. மத்தியம ஆயுள் அல்லாத வந்து தீர்காயுசு உயிரோடு இருப்பவங்க, அதாவது 80க்கு மேல 90க்கு மேல, சில பேர் இன்றளவுமே வந்து 100 வயசு கடந்து உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தீர்க்க ஆயுசு அதுக்கும் மேல உயிரோட இருக்கிறவங்க, இந்த இரு வேறு தரப்பு மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த இரு வேறு தரப்பு கேட்டகரி இருக்கும் இல்லைங்களா? இந்த 2 வேறு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஜாதக அமைப்பு தான் இருக்கும். அதுதான் இங்க இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட். ஒரு அல்பாயுசுல இறந்த தவறுன அமைப்பு, ஜாதக அமைப்பு. இப்ப நான் வந்து அதுக்கான ஃபார்முலா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஃபார்முலா நீங்க 2 விதமான ஜாதக விஷயத்துல ஆய்வுக்காக நீங்க வந்து எடுத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்ற இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு இதை பார்க்கக்கூடிய மக்கள் உயிரோடு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகத்துல அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வாழும் நபர்கள், நம்மெல்லாம் வந்து வாழும் நபர்கள். நமக்கு வந்து நாளை விடியும், நாளை நம்ம வந்து விடியலை பார்ப்போம், இன்னும் ஒரு 5 வருஷத்துல நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவோம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம லைஃப் இப்படி நல்ல விதமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்களை நகர்த்துவதே நம்ம எதை வச்சு நகர்த்துறோம்? நம்பிக்கை வச்சுதான் நகர்த்துறோம். எதுவுமே உத்தரவாதம் கிடையாது இல்லைங்களா? அதனால தயவு செஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை உயிர் வாழ்ற நபர்கள் அவங்களுடைய ஜாதகத்து மேல இது பண்ணி பார்க்காதீங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, பரீட்சித்து பார்க்காதீங்க. யார் ஜாதகத்தை எடுத்து நீங்க ஆய்வு செய்யலாம்னா, இறந்த நபர்களுடைய ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்காக நீங்க ஆய்வு செய்யலாம், தப்பு கிடையாது. அதுவும் என்ன மாதிரி ஜாதகம்னா, 2 விதமான ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அற்ப ஆயுள்ல வெறும் 1 வயசு 2 வயசுக்குள்ளேயே இறந்து போனவங்க, பிறந்த குழந்தையா இருக்கும் போதே இறந்து போனவங்க, அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 90 வயசு கடந்து 100 வயசு கடந்து உயிர் வாழ்றவங்க 2 பேர். இந்த 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லை இல்லையா? இவங்க பிறந்த உடனே இறந்து போனவங்க, அவங்க 100 வயசையும் தாண்டி உயிரோடு இருக்கிறவங்க. இவங்க 2 பேருடைய ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்துல நான் சொன்ன அந்த ஒற்றுமை இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணவங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க லக்னத்திலிருந்து 8ஆம் பாவம் வந்து ஆயுள் ஸ்தானம், ஆயுளே குறிக்கக்கூடிய பாவம். அந்த 8ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பது. இதுதான் ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 6 8 8 6. 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில், 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில். அப்படி இல்லை என்றால் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வது. ஓகேங்களா? இது 1. அடுத்து என்ன காம்பினேஷன் அப்படின்னா, 8ஆம் வீட்டில் புதன், 8ஆம் அதிபதி கூட புதன். நல்லா கவனிங்க. 8ஆம் வீட்டில் புதன், 8ஆம் அதிபதி கூட புதன். இது 2வது காம்பினேஷன். 3வது காம்பினேஷன் என்னன்னு நான் சொல்றேன். 8ஆம் அதிபதி, அந்த அதிபதியே புனர்பூச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பது. நல்லா புரிஞ்சுதுங்களா? மொத்தம் 3 காம்பினேஷன் சொன்னேன். 8 6 6 8 பாவ சேர்க்கை. 8ஆம் வீடு 8ஆம் அதிபதி கூட புதன் என்கின்ற கிரக சேர்க்கை. 8ஆம் அதிபதியே புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பது. இந்த 3த்துல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் பிறந்து இறந்த குழந்தை, அற்ப ஆயுள்ள இறந்த குழந்தை இருக்கும் இல்லைங்களா, அந்த குழந்தையோட ஜாதத்துல அந்த காம்பினேஷன் இருக்கும். 100 வயசு தாண்டி உயிரோடு இருக்கிறாங்க பாருங்க, உயிரோடு இருக்கிறவங்க ஜாதத்திலையும் இருக்கும். 100 வயசு கடந்து 90 வயசு கடந்து இறந்து இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஜாதகத்திலையும் இதே காம்பினேஷன் இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த ஃபார்முலா வச்சு
யார் தீர்க்காயுள் யார் அற்பாயுள்ன்றத சொல்ல முடியுமாமா? சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ சில பேர் குழந்தைங்க ஜாதகத்தை வச்சு அப்பாவுக்கு எல்லாம் ஆயுஸ் பாக்குறவங்க இருக்காங்கல்ல, இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக பாக்குறாங்க? அந்த அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு ஏதாச்சும் நல்லது கெட்டது நடந்துச்சுன்னா பழிய தூக்கி குழந்தை மேல போடணும்ல, அதுக்காக பாக்குறவங்க இருப்பாங்க. ஆனா என்னைக்குமே நீங்க வந்து இந்த குழந்தையால தான் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த கதி நேர்ந்தது அப்படின்னு சொல்வதே மிகப்பெரிய பாவம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஆனா சில நிகழ்வுகளை தொடர்பு படுத்தக்கூடிய கர்ம தொடர்பு இருக்கும் அல்லவா? இப்போ உதாரணத்துக்கு இப்ப சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அம்மா தவறின குடும்பங்கள் இருக்கும் இல்லமா? அதாவது இவங்க பிறந்திருப்பாங்க, பிறந்து ஒரு 4 வயசு 5 வயசு, இவங்களுக்கு 10 வயசு முடியறதுக்குள்ளேயே அம்மா வந்து தவறி இருப்பாங்க. அம்மாவுக்கு அப்பதான் 35 வயசு ஆயிருக்கும், 40 வயசு கூட தொட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தந்தை பறி கொடுத்தவங்க இருப்பாங்க. 30 வயசுலயே வந்து கணவர் தவறி இருப்பாரு. 1 வயசு 2 வயசுல அவங்களுக்கு பிள்ளை இருந்திருக்கும். கணவர் வந்து 30 வயசுலயே இறந்து போயிருப்பாரு. அந்த மாதிரி சில குடும்பங்கள்ல அற்ப ஆயுள்ள தந்தை தவறி இருப்பாரு. சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா அற்ப ஆயுள்ள தாய் தவறி இருப்பாங்க. இது ஒரு செட் ஆஃப் குடும்பம். இன்னொரு ஃபேமிலி இருக்குது. என்ன ஃபேமிலினா, இவங்களுக்கே 60-70 வயசு இருக்கும். ஆனா அவங்க அப்பா அம்மாங்க இன்னும் உயிரோடு இருப்பாங்க. தாய் வந்து பாத்தீங்கன்னா 90 வயசு 95 வயசு தாண்டி உயிரோடு இருப்பாங்க. தந்தை வந்து பாத்தீங்கன்னா 90 95 100 வயசு தாண்டி உயிரோடு இருப்பாருங்களா? அப்போ இவங்க ஜாதகமும் இன்னொரு செட் ஆஃப் ஆட்கள் சொன்னேன் இல்லைங்களா? தந்தை வந்து சின்ன வயசுல தவறினவங்க, அற்பாயுள்ள இறந்து போனவங்க, தாய் வந்து ரொம்ப சின்ன வயசுல இறந்து போனவங்க. இந்த 2 ஜாதகமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த 2 ஜாதகத்தினுடைய பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். என்ன பேட்டர்ன் தெரியுங்களா? இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தந்தையுடைய ஆயுள், நம்ம ஜாதகத்துல தந்தையினுடைய ஆயுளை சொல்லக்கூடிய பாவம் 4ஆம் பாவங்க. 4ஆம் பாவம். ஓகேங்களா? நம்ம ஜாதகத்துல அம்மாவுடைய ஆயுசு, தாயினுடைய ஆயுள் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. தந்தையுடைய ஆயுசை சொல்லக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். ஏன்னா 9ல இருந்து 8. தாயுடைய ஆயுசை சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். இதுல ஃபர்ஸ்ட் இப்ப தந்தையினுடைய ஆயுசுக்கு வருவோம். 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்து கூட புதன், 4ஆம் அதிபதி கூட புதன் கிரக சேர்க்கை பெறுவது, இது ஒரு காம்பினேஷன். பாவ காம்பினேஷன் 2 4 4 2. 4ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல, 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல, 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டு இருப்பது, சேர்க்கை பார்வை ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருப்பது. ஓகேங்களா? சரி, இது 2வது காம்பினேஷன். 3வது காம்பினேஷன், 4ஆம் அதிபதியே நேரடியாக புனர்பூச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பது. எப்படிங்க? 2 4 பாவ சேர்க்கை. 4ஆம் வீட்டில் புதனினுடைய பார்வைப்பட்டாலும் சரி, புதன் சேர்க்கை இருந்தாலும் சரி, 4ஆம் அதிபதி கூட புதன். அப்புறமா 4ஆம் அதிபதி புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திரத்தில் அமர்ந்து இருப்பது. ஓகேங்களா? இது வந்து யாருக்கு? தந்தைக்கு. என்ன மாதிரி தொடர்பு? இந்த மாதிரி தொடர்பு ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய தந்தை 2 கேட்டகரியில தான் வருவார். என்ன 2 கேட்டகரியில? ஒண்ணு, அவருடைய தந்தை அற்ப ஆயுள்ள ஏற்கனவே தவறி இருப்பாரு. அப்படி இல்லை என்றால் அவருடைய தந்தை தீர்க்க ஆயுசையும் தாண்டி உயிரோடு இருந்திருப்பார். சொல்லுவாங்க இல்லைங்களா? அற்பாயுள் தீர்க்காயுள், 90 வயசை கடந்து உயிரோடு இருக்கக்கூடிய அப்பா, 100 வயசு கடந்து உயிரோடு இருக்கக்கூடிய அப்பா. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல இந்த தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சின்ன வயசுல அப்பா தவறி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஜாதகத்திலையும் அவருடைய பிள்ளையோட ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா எத்தனை பிள்ளை பிறந்தாலும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளையோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்து கூட இந்த 2ஆம் பாவ சேர்க்கை, புதன் கிரக சேர்க்கை, புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திர சேர்க்கை இருக்கும். இதே அப்படியே நீங்க அம்மாவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மாவிலேயே 2 கேட்டகரி இருப்பாங்க இல்லைங்களா? 90 100 வயசை தாண்டி வாழ்கின்ற தாய். அதே போல அற்ப ஆயுள்ள இறந்த தாய், பிறந்த உடனே அம்மா இறந்து போறது, இல்ல பிறந்த கொஞ்சம் காலத்திலேயே அம்மா தவறுறது, சின்ன வயசுலயே அம்மா தவறுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி இறந்த தாய். இந்த 2த்துக்குமே பாத்தீங்கன்னா பசங்க ஜாதகத்துல ஒரே பேட்டர்ன் தான், ஒரே காம்பினேஷன் தான். என்ன தெரியுங்களா? 11ஆம் பாவம், 11ஆம் வீட்டுல புதன், 11ஆம் அதிபதி கூட புதன். ஓகேங்களா? அடுத்த பாவ சேர்க்கை 9 11. 11ஆம் அதிபதி 9 இருக்கிறது, 9ஆம் அதிபதி 11 இருக்கிறது. 3வது காம்பினேஷன் 11ஆம் அதிபதியே புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பது. புரிஞ்சுதுங்களா? அப்பாவுக்கு எந்த பாவம் சொன்னேன்? 4ஆம் பாவம்.
அம்மாவுக்கு எந்த பாவம் சொன்ன 11ஆம் பாவம், நம்மளுடைய ஆயுளுக்கு எந்த பாவம் சொன்ன 8ஆம் பாவம். இப்படி ஒரு குடும்பத்துல அற்ப ஆயுள்ல இறந்து போறாங்க அப்படின்னாலே அல்லது ரொம்ப தீர்காயுசு வாழ்றாங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்துல சுத்தி சுத்தி புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திரம் கொண்ட நபர்கள் சுத்தி சுத்தி இருப்பாங்க. அது இல்லாம யாருடைய தந்தை யாருடைய தாய் அற்ப ஆயுளோ தீர்க்க ஆயுசுக்கு மேல இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்துல இந்த 4-11 பாவத்துல நான் சொன்ன காம்பினேஷன் இருக்கும். ஒருவேளை சம்பந்தப்பட்ட ஜாதகரே குழந்தையிலேயே தவறிட்டாரு, சம்பந்தப்பட்ட ஜாதகரே 100 வயசுக்கு மேல உயிரோடு இருக்கிறாருன்னா அவருடைய ஜாதகத்துல ஆயுள்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்து கூட நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன் இருக்கும். ஒன்னொன்னும் தனித்தனியா சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சுய ஜாதகத்திலேயே ஒருத்தர் 100 வயசுக்கு மேல இருக்கிறார் அப்படின்னா 1 6-8 தொடர்பு இருக்கும், 8ஆம் பாவத்து கூட புதன் தொடர்பு இருக்கும், 8ஆம் பாவத்து கூட புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திரம் தொடர்பு இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கணக்கு. சரி, இப்போ இதை வந்து நீங்க வச்சு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆய்வுக்கு நீங்க எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஒருவேளை இப்போ வந்து உங்க தந்தைக்கு ஒரு 45-50 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, 40-45 வயசு நெருங்கிட்டு இருக்காரு. இப்போ உங்க ஜாதகத்துல நான் சொன்ன இந்த காம்பினேஷன் இருக்குது. 4ஆம் பாவத்து கூட புதனு, 4ஆம் அதிபதி புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு 4-2 காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த 50 வயசு கடக்கிற வரைக்கும், அதாவது அந்த மத்திம ஆயுள்னு சொல்லுவாங்க பாருங்க, 50-55 வயசு கடக்கிற வரைக்கும் தந்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும், தன்னுடைய ஆயுசை ஒழுங்கா பார்த்துக்கணும், தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை ஒழுங்கா பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆயுளுக்கு அடிப்படை எதுமா? ஆரோக்கியம் தானே. தந்தை தன்னுடைய ஆரோக்கியத்தை ஒழுங்காக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த விபத்து மாதிரியான விஷயங்கள்ல இப்போ ரொம்ப சிக்கிக்காம அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் தன்னுடைய மத்திம ஆயுளை கடக்கிற வரைக்கும், மத்திம வயசு கடக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவர் தன்னுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே ரூல் தான் அம்மாவுக்கும், அதே ரூல் தான் ஜாதகருக்கும். யார் யாரெல்லாம் மத்திம வயசுல இருக்கிறீங்களோ, யார் யார் ஜாதகத்துல நான் சொன்ன இந்த காம்பினேஷன்லாம் இருக்குதோ அவங்க அந்த மத்திமை வயசை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். அப்படி கடந்துட்டாங்க அப்படின்னா மிக தீர்காயுள், மிக தீர்காயுள். மிக தீர்காயுள்னா அவங்கவுங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அது 85, 90, 95, 105 அது அவங்கவுங்களுடைய வீரியத்தை பொறுத்து, அவங்கவுங்களுடைய விஷயத்தை பொறுத்து. ஆனா இப்பவும் சொல்றேன், ஒரு விஷயம் எழுதி வச்சுக்கோங்க, இவ்வளவு வருஷம் இத்தனை நாள்னு ஆயுளை கணித்தவர்கள் இந்த உலகில் கிடையாது. அப்படி கணிக்கிறாங்கன்னா அமானுஷ்யமா அருள் வாக்கு மூலியமா ஏதாச்சும் தெய்வ சக்தி மூலியமா கணிச்சாதான் உண்டே ஒழிய கணித ஜோதிடத்தில் அப்படி ஒரு விதியும் இல்லை, வழியும் இல்லை. அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அது உண்மையும் கிடையாது. அப்படி கணிக்கிறவங்க முதல்ல தன்னுடைய ஆயுசையே அவங்க ஒழுங்கா கணிச்சிருந்திருக்க மாட்டாங்க. நம்ம பாக்குறோம்ல, அப்படி அவங்க கணிச்சிருந்தாங்கன்னா இந்த கெண்டத்துல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. அது நிறைய பேருக்கு 2 கண்டம் வரலாம், 3 கண்டம் வரலாம், ஃபர்ஸ்ட் இதுலயே இதுவாகலாம். கரெக்ட். அதனால அது வந்து கரெக்டா நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் மோசமான டைம், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு வேணா எச்சரிக்கை பண்ணலாம். பாரம்பரிய ஜோதிடத்திலேயே சொல்றேன். அப்போ இந்த அதாவது எச்சரிக்கை செய்யற விஷயம் வேற, இல்லை உனக்கு இதுதான் நடக்கும்னு ஆணித்தரமா சொல்றது வேற. இதுதான் நடக்கும்னு ஆணித்தரமா சொன்னாதான் ப்ரெடிக்ஷன். அப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் முதல்ல ஆயுள் கணிதத்துல கிடையவே கிடையாது. அதனால யாரும் அதை நினைத்து பெரிதாக பயம் கொள்ள தேவையில்லை. பயம் கொண்டு ஜோதிடருக்கு உடனே போனை போட்டு இந்த மாதிரி ஜோசியர் சொல்லிட்டாங்க நாங்க என்ன பண்றதுன்னு தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பிறப்புக்கு இறப்புக்கு பரிகாரம் இருக்காமா? ஆயுளுக்கு பரிகாரம் இருக்கா? முதல்ல நம்ம பரிகாரத்தையும் ஏற்கல. ஆனா ஆயுசுன்ற ஒன்று உண்மையிலேயே ஆண்டவன் போட்டிருக்கானா அதுக்கு பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நடப்பது நடந்தே தீரும் தானே. அதனால நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னா நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அஷூரன்ஸ், உத்தரவாதத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. இதுதான் கருத்து. மிக தெளிவான விளக்கம். நன்றிங்க. நன்றிங்க.